தயானந்த். இன்னைக்கு ஹெல்த் கேர் சேனல்லேருந்து உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறேன். பிரைன் ஃபாக் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் இருக்குது. எல்லாரும் இதை தெரிஞ்சுக்கணும். இது வந்து எல்லாருக்கும் வரும். சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த பிரைன் ஃபாக்ங்கிறது வரும். இது ஒன்றும் பெரிய கோளாறு கிடையாது. பிரெயினில் எந்த கோளாறும் கிடையாது. இது எதனால வருதுன்னா, திடீர்னு வந்து பிரெயின் வந்து திங்க் பண்ண மறந்துடும். சில விஷயங்களை ஞாபகம் வச்சுக்காது, ஃபோக்கஸ் பண்ணாது, கான்சன்ட்ரேஷன் வராது. ஒரு மென்டல் பிளாக்காக அது வந்து நிற்கும். இது வந்து ஒரு சில பேருக்கு வந்து கொஞ்சம் தொடர்ந்தியா 1 வாரம் 10 நாள் கூட இது இருக்கும். அந்த காக்னிட்டிவ் இம்பேர்மென்ட், புரிந்து கொள்ளக்கூடிய சக்தியை வந்து குறைக்கிற மாரி இருக்கும். இது யாருக்கு வந்து ரொம்ப வரும் அப்படின்னா, இப்ப பார்த்தீங்கன்னா, சரியா தூங்காதவங்க, ரெஸ்ட் எடுக்காதவங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறவங்க, ரொம்ப ஒரி பண்ணிக்கிறவங்க, அதே மாரி புவர் டயட், விட்டமின்ஸ் அதெல்லாம் இல்லாத டயட்ட சாப்பிடுறவங்க, ரொம்ப தண்ணி குடிக்காதவங்க, தண்ணி அதிகமா எடுக்காதவங்களுக்கு கூட இந்த இது வரும். தைராய்டு குறைபாடு இருக்கிறவங்க, ஆல்கஹால் எடுக்கிறவங்க, கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க, எடுத்துக்கிறவங்க, கொலஸ்ட்ரால் வந்து ரத்தத்தில் கூட இருந்தால் கூட இது வந்து வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அதே மாதிரி இந்த கண்டிஷன் வந்து ஒன்றும் பெரிய கோளாறான ஒரு விஷயம் கிடையாது. இப்போ ஒரு எக்ஸ்ட்ரீம் ஹீட்டு, எக்ஸ்ட்ரீமாக கோல்டு கண்டிஷனோ இல்லைன்னா ரொம்ப ஹாட் சம்மரோ, ஹாட் ரொம்ப கோல்டான இருக்கிற நேரத்தில் கூட இந்த பிரைன் ஃபாக் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏர் பொல்யூஷனில் இருந்தால் கூட இது வருமா. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ இப்படி வருது. இப்போது இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, குழந்தைங்களையோ நம்முடைய வீட்டில் ஸ்கூல்லையோ இல்லை வீட்லேயோ குழந்தைங்களோ மிரட்டக்கூடாது. ஏன் இந்த மாதிரி வருதுன்னா, அவங்க திடீர்னு பயப்படும் போது மூளைக்கு போகிற அந்த ரத்த ஓட்டம் வந்து குறையுது. அந்த ரத்த கேப்லரிஸ் வந்து சுருங்குறதுனால அவங்க மெமரைஸ் பண்ணுறது, இல்லைன்னா மனம்ங்கிற ஏரியா, தலாமஸ் இருக்கு, ஹைப்போதலாமஸ், இந்த மனம்ங்கிற ஏரியாவில் சரியான ரத்த ஓட்டம் இல்லாதனால திங்க் பண்ண முடியல. அப்போது நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கிறீங்க, மூளை அப்படின்னா என்ன, மனம்ங்கிறது என்ன, மூளையோட ஒரு ஃபங்க்ஷன் தான் மனம். அப்போது அந்த ஏரியாவுக்கு, அந்த தலாமஸ், ஹைப்போதலாமஸ், மிட் பிரெயின், இதுக்கெல்லாம் ரத்த ஓட்டம் குறைஞ்சிச்சுன்னா, எப்போ ரத்த ஓட்டம் குறையும், நாம டென்ஷன் ஆச்சுன்னா ரத்த குழாய் சுருங்கி ரத்த ஓட்டம் போகாது. அப்போ வந்து பிரெயின் ஃபாக் வந்து வந்துடும். சரியா, இது எல்லாரும் அவசியம் புரிஞ்சுக்கணும். அதனால ஸ்கூல்ல டீச்சர்ஸோ மற்ற யாருமே குழந்தைங்களை வந்து திட்டக்கூடாது. பேரண்ட்ஸும் அதே மாதிரி தான், குழந்தைங்களை மிரட்டக்கூடாது. அவர்களை பயமுறுத்தி படிக்க வைக்கலாம்னா அப்படியெல்லாம் படிக்க முடியாது. அறிவாளித்தனம் அப்படின்னு சொல்லி யாருக்குமே தனியாக ஒருத்தர் கூடவோ ஒருத்தருக்கு குறையவோ அறிவாளித்தனம் எல்லாம் கிடையாது. அறிவாளித்தனம் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரியா தான் இருக்கு. நாம தான் அதை வந்து கொண்டு வரணும். இப்போ நீங்க 100 மரம் வளர்க்குறீங்க, இந்த மரம் 50 அடி வரும், இந்த ஒரு புளிய மரமே வைக்கிறீங்க ஒரு பேச்சுக்கு, இந்த மரம் வந்து 50 அடி வரும், இந்த மரம் வந்து 50 அடி வளரும்னு சொல்லி எல்லா மரமும் அப்படித்தானே வரும். இது வராது இது வரும்னு சொல்லி முடிவு பண்றதுக்கு நாம யாரு? நல்ல கால சூழ்நிலை, தண்ணி, மழை எல்லாம் இருந்துச்சுன்னா எல்லா மரமும் 50 அடிக்கு மேலே வளரும். அதே மாதிரி தான் குழந்தைங்களை வந்து நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப ஈஸி. மேற்கொண்டு சொன்ன அந்த ட்ரீட்மெண்ட், தண்ணி குடிக்கிறது, அதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். அதோட எக்ஸ்ட்ரா 2 விஷயம் என்னன்னா, பாராட்டணும். குழந்தைகளை பாராட்டுறது, ஸ்கூலில் டீச்சர்ஸ்க்கு வந்து குழந்தைகளை பாராட்டுறது, பேரண்ட்ஸ் வந்து பாராட்டுறது, எல்லாருமே அந்த மாதிரி பண்ணணும். அப்படி பண்ணும்போது பிரெயின் வந்து ரிலாக்ஸ் ஆகி அந்த மனம் என்கிற ஏரியாவுக்கு நிறைய ரத்த ஓட்டம் போய் அவர்களுக்கு வந்து புத்தி கூர்மை அதிகரிக்கும். இந்த மென்டல் ஃபாக் வந்து போகும். ஸோ இது எல்லாரும் அவசியம் ஞாபகம் வச்சுக்கணுங்க. எஸ்பெஷலி குழந்தைங்கள்கிட்ட பேசும்போது உனக்கே திடீர்னு பேர் மறந்து போகும், திடீர்னு ஊர் பேர் மறந்து, நல்லா பேசிகிட்டு இருப்பான், திடீர்னு அவனுக்கு எல்லாமே மறந்து போயிடும். ஸோ இது வந்து பெரிய கோளாறு இல்லை, இதை பெருசாக எடுத்துக்காதீங்க. திடீர்னு நீங்கள் கேட்குறப்ப அவனுக்கு அந்த நம்பர்ஸு, பேர், ஃபோன் நம்பர் எல்லாம் மறந்து போகும். இன்னொன்று சொல்கிறேன், அதிகமாக மொபைல் ஃபோனையும் கம்ப்யூட்டரையும் பார்க்குறவங்களுக்கு கூட இது வருமா. இந்த பாயிண்ட்டையும் ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கணுங்க. அதிகமாக ஸ்க்ரீன் பார்க்குறவங்க அவங்களுக்கும் இது வருமா, இந்த பாயிண்ட்டையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறீங்க. அதனால இது ஒன்றும் பெரிய கோளாறு இல்லை. குழந்தைகளை வந்து அதிகமாக பாராட்டுவது, ஸ்கூலில் வந்து சர்க்குலராக உட்கார வைக்கிறது, இவன் வந்து நல்லா படிப்பா, இவன் படிக்க மாட்டான், அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. சர்க்குலராக படித்து உட்கார வைத்து அந்த மாணவர்களை அதிகமாக பாராட்டுவது. அவன் எது சொன்னாலும் பாராட்டும் போது அவனுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த பயம் குறைஞ்சி பிரெயின் ஃபாக் வந்து போயிடும். அந்த டீச்சரோட அட்டாச் ஆவாங்க, நல்லா புரியக்கூடிய தன்மை ஏற்படும். தேங்க்யூ.